ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்னைக்கு வந்து எதை பத்தின வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே சுகர் டெஸ்ட் எப்படி பண்றதுங்கிறதுக்கான வீடியோ. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ லேபுக்கோ போனா வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நம்ம வந்து வீட்டில் வந்து 2 நிமிஷத்துல வந்து நம்மளுக்கு வந்து சுகர் டெஸ்ட் பண்றது வந்து எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் எனக்கே வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த எப்படி பண்றேங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன், பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் டெஸ்ட் வந்து வீட்டில் பண்றதுக்கு வந்து நான் வந்து பிளிப்கார்ட்ல வந்து நான் இது வந்து வாங்கியிருக்கேன், பாத்துக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம வந்து வீட்டுல வந்து சுகர் டெஸ்ட் வந்து பண்ண போறோம். எப்படிங்கறத வந்து பார்க்கலாம். உள்ள என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன். இதுல வந்து சிப் இருக்குங்க, பாத்துக்கோங்க. இதுல வந்து சிப் இருக்கும். இதுதான், பாத்துக்கோங்க. தெரியுதா? இதை வச்சுதான் வந்து சாரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சிப்பை வச்சுதான் வந்து நம்ம சுகர் டெஸ்ட் வந்து எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். அண்ட் வந்து அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து நீடிலுங்க, நம்மளுக்கு குத்தி பிளட் வர்றதுக்கான நீடில். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்து இன்னொன்னு என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். இதுதாங்க சுகர் டெஸ்ட் பண்ற மிஷின். இதுதான் வந்து சுகர் டெஸ்ட் பண்ற மிஷின். அண்ட் இது வந்து நீடில் வந்து இதுல வந்து மாட்டி, இது வந்து நீடில் இதுல வந்து மாட்டி நம்ம வந்து குத்தி இது பண்றது. இதுதான் வந்து இந்த இதை வச்சுதான் நம்ம வந்து சுகர் டெஸ்ட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதுல வந்து நம்ம வந்து இந்த நீடில வந்து மாட்டணும். ஊசியை வந்து இதுல மாட்டணும். இதுல வந்து ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம பிச்சு தனியா வச்சுக்கோங்க. இது இப்படி மாட்டிருக்கும், இதை வந்து தனியா பிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து பாருங்க, தெரியும், தெரியுதுங்களா? ஊசி மாட்டிட்டேன். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிப்பை வந்து இதுல வந்து மாட்டி வச்சுக்கணும். இதுல வந்து இந்த இதை வந்து இந்த இந்த சைடு இருக்கிறது வந்து நம்ம பிளட் வந்து இது பண்றதுங்க. ஸோ வந்து இந்த சைடு வந்து இது இருக்கணும். இந்த இது வந்து உள்ள மாட்டுற சைடு இந்த இது இப்படியே வந்து இதை வந்து உள்ள மாட்டிடணும். பாருங்க, செக்குன்னு வருதுங்களா? இதை மாட்டிட்டு தான் நம்ம வந்து சுகர் டெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதுனா, இந்த நீடில் வச்சு நான் வந்து சுகர் டெஸ்ட் பண்ண போறேன். அது எப்படிங்கிறத பாருங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க பிளட்டு. இப்பதான் முக்கியம், இந்த பிளட் வந்து நம்மளுக்கு வருது இல்லைங்களா? இதை வந்து இந்த சிப்போட முனையில வச்சுக்கணும். இந்த இதுல ரைட்டா இதை வச்சிங்கன்னா அதுவே வந்து இதாயிரும். காட்டும் பாருங்க, 159. நான் இப்பதான் சாப்பிட்டுருக்கேன், அதனால வந்து எனக்கு சுகர் வந்து 159. சாப்பிட்ட உடனே எடுத்தா அப்படிதான் 1 மணி நேரம். அது வந்து சுகர் டெஸ்ட் வந்து எப்ப எடுக்கணும்னா, சாப்பிட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் கழிச்சுதான் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கணும். சாப்பிட்டோன்னே எடுத்தா வந்து ஹையா தான் காட்டும். அதே மாதிரி முக்கியமா வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த சிப்பு வந்து அடுத்து நீங்க வந்து யூஸ் ஆகாது, அதனால நீங்க எடுத்து வேஸ்டேஜ்ல போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம போட்ட இந்த நீடில் வந்து நீங்க திரும்ப நான் டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் இது வந்து திரும்ப வந்து நான் ரீயூஸ் பண்ணக்கூடாது. வேற நீடில் வச்சுதான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிச்சுக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டாடா.